தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வீரம் நிறைந்த தமிழ்நாடு என்று சுப்பிரமணிய பாரதியார் புகழ்ந்து பேசுவார். அவர் வாழ்ந்த காலத்திலும் அதற்கும் இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்தும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பல்வேறு வகைகளிலே வித்திட்ட சிறப்பு தென்னிந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்திற்கு உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்கே வியாபார நிமித்தமாக வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், அவர்களுக்கு முன்பாகவே வந்த டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என்று பல்வேறு நாட்டைச் சேர்ந்த இவர்களெல்லாம் சிறுக சிறுக இந்திய திருநாட்டினுடைய பகுதிகளை ஆக்கிரமித்தும் அதை அவர்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வந்தும் ஆங்காங்கே இருந்த அரசர்களை அவர்களிடம் இருந்த ஆட்சி செய்யும் உரிமையை தந்திரமாக பறித்து கொண்டும் இங்கே சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம் முதலியவற்றில் நாங்கள் வைப்பதுதான் விதி என்ற முறைக்கு தள்ளி அவர்களிடமிருந்து வரி வசூல் செய்து கொள்ளுவது, அவர்களுடைய போர்ப்படைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவது என்று சிறுக சிறுக ஆதிக்கம் செலுத்தி தாய் திருநாட்டை முழுவதுமாக தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தார்கள். அப்படி ஆங்கிலேயர்களால் ஆரம்ப காலத்தில் வரி வசூல் செய்வதற்கு என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு, நீங்கள் இங்கே சேகரிக்கக்கூடிய வரியிலே, மக்கள் உங்களுக்கு செலுத்தக்கூடிய வரியிலே ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் ஆட்சி செய்யும் உரிமையை தருகிறோம், இல்லை என்றால் போரிட்டு உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்த காலம். இப்படித்தான் இவர்கள் சிறுக சிறுக இந்திய நாட்டை தங்கள் ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே இதை எதிர்த்து, இந்த வழக்கங்களை எதிர்த்து, உங்களுக்கு நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும், உங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க அவசியம் ஒன்றும் இல்லையே என்ற போர்க்குரல்கள் தொடங்கின. அதிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் சிப்பாய் கலகம் என்றழைக்கப்படும் ஒருவித கலகர முயற்சி, அதுதான் முதலில் எழுந்த எதிர்ப்பு குரல் என்று பிரபலமாக வரலாறு பதிவு செய்கிறது. ஆனால் அதற்கும் முன்பாகவே சிப்பாய் கலவரம் அது பெரிய அளவிலே எல்லோருமாக சேர்ந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து செய்தது. அதற்கும் முன்பாகவே பல இடங்களில் தனித்தனியே சின்ன படைகளோடு இருந்தவர்கள் கூட சுதந்திர வேட்கையிலே ஆங்கிலேயர்களுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை, அவர்கள் செய்து வந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்தனர். அவர்களுக்குள்ளே தனிச்சிறப்பு பெற்று விளங்குபவர்கள் சிவகங்கை சீமையிலே மன்னர் முத்துவடுகநாதரினுடைய ஆட்சியிலே அவருடைய படைகளில் போர்ப்படை தளபதிகளாக இருந்த மருதிருவர் என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படும் மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது என்று அண்ணன் தம்பிமார்கள். இவர்கள் இருவரும் 18ஆம் நூற்றாண்டிலுடைய நடுப்பகுதியில் 1748 பெரியவருடைய பிறந்த வருடம், அதிலிருந்து ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து சின்ன மருதுவினுடைய பிறப்பு. இவர்கள் இருவருமே அந்த பகுதியிலே விருதுநகர் மாவட்டம், இன்றைய மாவட்டம், அங்கே நரிக்குடி என்னும் ஊரை அடுத்திருக்கக்கூடிய சிற்றூரில் மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் ஆனந்தாயி பொன்னாத்தாள் என்று சொல்லப்படும் பெண்ணிற்குமாய் இருவரும் மகன்களாக பிறந்தார்கள். சிறுவயது முதலேயே அவர்கள் வீரவேட்கையிலே, வீர விளையாட்டு, அதற்கான திறம், அதற்கான பயிற்சி, இதிலெல்லாம் ஈடுபட்டு மிகச்சிறந்த நிலையிலே போருக்கு தயாராவது போலே ஒரு வீரர்களாகவே அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய வீரம் மட்டுமல்லாது ஆளும் திறம். போரிலே பங்கு கொள்ள வீரனாக இருந்தால் போதுமா? சரி, அது காலாட்படையிலே சேர்ந்து பணியாற்ற பிரயோஜனப்படலாம். ஆனால் ஒரு போர்ப்படையை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்றால் போரிடுவதற்கான தந்திரங்கள், அதிலே அமைதி பேச்சுவார்த்தை உட்பட எல்லாவற்றை பற்றியும் அவர்களுக்கு தேர்ச்சி இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு ஆளுமைகளாக இவர்கள் இருவரும் வந்தார்கள். அதிலும் அரசாள்வதிலே தந்திரங்களை கையாள்வதில் சின்ன மருது நல்ல சமர்த்தராக இருந்திருக்கிறார். அந்த நிலையில் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதர் இவர்கள் இருவரையும் தம்முடைய படையிலே தளபதிகளாக நியமித்துக் கொண்டிருந்தார். அதப்படி இருக்க, சிவகங்கை சீமை அரசர்களோடு ஆங்கிலேயர்கள் 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே அவர்களோடு வரியை மட்டும் எங்களுக்கு செலுத்திவிட்டால் உங்களோடு நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்ற நிலையிலே ஒருவித உடன்படிக்கைக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையின்படி இவர்கள் வரியை செலுத்திவிட்டால் ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் நியதி. ஆனால் சொன்ன சொல் தவறாது இருப்பது என்றதை இந்த ஆங்கிலேய அரசு ஏகாதிபத்தியத்திடம் எதிர்பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் ராமேஸ்வரம் பகுதிகளை, ராமநாதபுரம் பகுதிகளை போரிட்டு வென்ற பிறகு சிவகங்கை சீமையையும் ஆக்கிரமிக்கத் தொடங்கினார்கள். இதை எதிர்த்து, நீங்கள் கேட்டபடி வரியை செலுத்தி விடுகிறோம், அப்படியும் எங்களோடு போரிடுவதா என்று மன்னர் முத்துவடுகநாதர் போரிடத் துவங்கினார். ஆனால் அவர் போரிலே இறந்துபட்டு போகிறார்.
இந்த நிலையில் அவருடைய மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்தான் பட்டத்திற்கு அரசியாக வரவேண்டியது. ஆனால் ஆங்கிலேயர்கள் அரசர் இல்லாத காரணத்தால் இதை நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம் என்ற அளவிற்கு சிவகங்கை சீமையை தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வர பார்த்தார்கள். அப்போது இருந்த சூழ்நிலையில் தலைமை ஏற்று போரிட வேண்டிய அவசியம் இருப்பதாலே சில காலமாவது உயிரை காத்து கொண்டு அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு போரிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் இன்னும் அவர்களுக்கு கீழே பணியாற்றிய அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கக்கூடியவராய் இருந்தவர்கள் சிலர், மருதுபாண்டியர்கள், இவர்கள் எல்லோரும் திண்டுக்கல் பகுதியிலே இருக்கும் காட்டு பிரதேசங்களிலே வசித்து வந்தார்கள். இது பார்க்க வேண்டிய நிலை என்னவென்றால், ஆங்கிலேயர்களிடம் அந்த காலத்திற்கு போரிடுவதற்கு நவீனமயமான ஆயுதங்கள் இருந்தன. 19ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டிலெல்லாம் எது நவீனமோ அந்த அளவிற்கு அவர்களிடம் ஆயுதங்கள் இருந்தன, துப்பாக்கி முதலிய கருவிகள் இருந்தன. இங்கே போரிடுபவர்களோ ஈட்டி எறிதல், வாழ்வீச்சு போன்றவற்றில் பயிற்சி பெற்றவர்கள். அதனால் அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு இங்கே போதுமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டுதான் போரிட முடியும். அதனால் அவர்கள் சில காலம் திண்டுக்கல் பகுதியிலே வனாந்திரத்திலே வசித்து வந்தார்கள். இப்படி ஒரு 7-8 ஆண்டுகள் முடித்த பிறகு மருதுபாண்டியர்கள் தலைமையிலே படையமைத்து ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையை ஆக்கிரமித்திருந்த நிலையிலிருந்து அதை மீட்க வேண்டி போரிடத் தொடங்கினார்கள். இந்த போர் சில ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது. ஆனால் இந்த போரின் சிறப்பு என்ன தெரியுமா? இதிலே கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் போர்ப்பயிற்சி எடுத்துக்கொண்ட வீரர்கள் இல்லை. பலரும் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்தை எதிர்நோக்கி இருந்த சாமானிய மக்கள். உயிரை கொடுத்தேனும் இனிவரும் தலைமுறைகள் அவர்கள் சுதந்திர நாட்டினுடைய அந்த சுவாசத்தை அவர்கள் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சாமானிய மக்கள் கூட இந்த போர்களிலே கலந்து கொண்டார்கள். இது ஏதோ ஒரே இடத்தில் நடந்த போர் மட்டும் இல்லை. மதுரைக்கு வெளிப்புறத்திலே பல ஊர்களில் நடந்து சிவகங்கை சீமை வரையிலும் சென்று இவர்கள் வெற்றியை நாட்டினார்கள். அந்த விதத்தில் அந்த பகுதியிலே மானாமதுரை, சிலைமான், திருப்பூவனம், இப்படி பல ஊர்களில் போர் நடந்து இறுதியில் இவர்கள் சிவகங்கை சீமையை கைப்பற்றினார்கள். அங்கே வீரமங்கை வேலுநாச்சியாரை அரசியாக பட்டாபிஷேகம் செய்து அந்த அம்மையார் அரியணை ஏற்றுக்கொண்டு அங்கே இருந்தாள். இப்படி ஒரு காலகட்டத்தில் ஏகாதிபத்தியமான அந்த ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து சாமானிய மக்களின் உதவியோடு ஒருவர் அரசியாக அந்த பதவி ஏற்றுக்கொண்டதை ஆங்கிலேயர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனடியாக இவர்களுக்கு பின்னால் பலமாக இருப்பது மருது சகோதரர்கள் தானே, இவர்கள் இருவரையும் கண்டுபிடித்து அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்தார்கள். அதை இன்னும் தூண்டியதற்கு காரணம், சின்னமருது அவர்கள் ஜம்பூத்வீப பிரகடனம் என்று ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தினார். பிரகடனம் என்றால் அறிவிப்பு. அங்கே தனித்தனியே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அளவிலே பாளையக்காரர்களாகவும் சிறிய நாட்டு அரசர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தினார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் போட்டிகளை பிறகு பார்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக ஒருவன் வெளியிலிருந்து வந்து நம் பேரிலே ஆதிக்கம் செலுத்தி நம் நாட்டின் வளத்தை சீர்குலைக்கிறான், அவனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தனித்தனியே இருந்த அரசுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க ஒரு பிரகடனம் ஒன்றை கொண்டு வந்தார். அதற்குத்தான் ஜம்பூத்வீப பிரகடனம் என்று பெயர். நாவலன் தீவு என்று இந்திய தேசத்தை அழைப்பார்கள். இது நமக்கு பழைய பாடல்களிலே, ஆழ்வார் பாடல்களிலெல்லாம் கூட நாவலம் பெரிய தீவு என்று அழைக்கப்படுகிறது. நாவல் மரங்கள் நிறைந்த காடாக, தீவாக இருந்ததாம். அதைத்தான் வடமொழியிலே ஜம்பூ துவீபம் என்று சொல்லுவார்கள். துவீபம் என்றால் தனியே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அந்த தீவு பகுதி அப்படியான ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்து, பண்டைய காலத்திலே சுதந்திரர்களாக நாம் எல்லாம் இருந்தோமே, அதுபோன்ற அமைப்பு மீண்டும் வர வேண்டும் என்றால் ஏகாதிபத்தியம் செய்யும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெல்ல வேண்டும் என்று கூறி குறுநில மன்னர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முனைந்தார். அதிலே ஓரளவிற்கு வெற்றியும் கண்டார் என்று சொல்லலாம். அதற்கு இந்த பகுதிகளில் இருந்த மன்னர்கள் மட்டுமில்லை, அப்போது கேரள தேசத்தை ஆண்ட பழசிராஜவர்மத்தை சேர்ந்தவர்கள் கூட அதிலேயும் அவர்களும் பங்கு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி சிறிய சிறிய அளவிலே ஆட்சி செய்து வந்த அரசர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சியை எடுத்தார். இதே காலகட்டத்தில்தான் சமயப்புறையோடு கூடி இவர்கள் பல்வேறு திருப்பணிகளும் செய்தார்கள். அதிலே உலக பிரசித்தி பெற்றது பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாயிருக்கும் காளையார் கோவிலில் ஏற்படுத்தப்பட்ட கோபுரம். காளையார் கோவிலே 3 சன்னதிகள் இருக்க பார்க்கலாம். 3 வெவ்வேறு சிவலிங்க திருமேனிகள், 3 அம்பிகை சன்னதிகள். அதிலே 2 வடிவங்களுக்கு தனித்தனியே கோபுரங்கள் எழுப்பி அதையும் விண்ணை முட்டும் கோபுரங்களாக ஏற்படுத்தி, அதே போலே இன்னும் பல திருப்பணிகள், மானாமதுரை சிவாலயத்திற்கு திருக்கோபுரம் கட்டி கொடுத்தும், தேர்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தும், திருமோகூர் பெருமாள் கோயிலிலும் பல்வேறு திருப்பணிகள் என்று இப்படி சமய திருப்பணிகள் நிறைய செய்தார்கள். அந்த காலத்தில் இவர்களுக்கு
திப்பு சுல்தானுடைய படையை சேர்ந்தவர்கள் உதவி செய்தது, அவர்களுடைய தந்தை ஹைதர் அலியினுடைய படையில் இருந்தவர்கள் எல்லாம் உதவி செய்ததெல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு அரசாட்சி இவர்கள் ஏற்படுத்தி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஆங்கிலேயர்கள் இப்படியே விட்டால், இவர்கள் ஒன்றிணைந்து விட்டால் நம்முடைய பிழைப்பு கடினமாகிவிடும் என்ற எண்ணத்தில் மருதிருவரை பிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும். அந்த தண்டனையை பார்த்து வேறொருவரும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வராதபடிக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அப்படி ஒரு காலத்தில்தான் மருது சகோதரர்களை அப்படியே உயிரோடு பிடித்து தருபவர்களுக்கு பெரிய அளவில் வெகுமதி பரிசெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அதனால் இவர்கள் சில காலம் காளையார் கோயிலை அடுத்திருக்கக்கூடிய வனாந்திரங்களில் வசித்து வந்தார்கள். அந்த நிலையில் கூட ஆங்கிலேயர்கள் அந்த வனப்பகுதியை, காட்டுப்பகுதியை அழித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு, அடர்ந்திருந்த வனங்களை, அதை மரங்களை வெட்டி சமன்படுத்தி அழித்து கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை தூரத்திற்கு அந்த வனத்தை அழிக்கிறார்களோ அந்த எல்லைக்குட்பட்ட நிலம் 20 ஆண்டுகள் அவர்களுக்கு இலவசமாக பட்டா செய்து தரப்படும் என்றெல்லாம் அறிவிப்பு கொடுத்தார்கள். இதற்கு ஆசைப்பட்டும் சிலர் அந்த காட்டுப்பகுதிகளை அழித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நிலையில் சூழ்ச்சியால் சின்னமருதுவினுடைய உதவியாளரை கையில் போட்டுக்கொண்டு அவரை சுட்டு அவரை நடமாட முடியாதபடிக்கு தள்ளினார்கள். அப்படியும் இவர்கள் ஆங்கிலேயர்களிடம் வந்து தங்களை தாங்களே ஒப்படைத்து கொள்ளாததால் காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கி கொண்டு தகர்ப்போம் என்று ஒரு அறிவிப்பை, அப்படி ஒரு பிரகடனத்தை செய்தார்கள். நீங்களாக வந்து சரணடையாவிட்டால் காளையார் கோவிலில் நீங்கள் கட்டி கொடுத்த இந்த கோபுரம் பீரங்கியால் தாக்கப்பட்டு அது சீர்குலைக்கப்படும் என்று அறிவிப்பு விட்டார்கள். இறைவனுக்கு செய்த திருப்பணி, அந்த தேசத்தினுடைய பெருமையாக அதை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய விண்ணை முட்டும் அந்த உயர்ந்த கோபுரம், அதை இவர்கள் அழிப்பதற்கு நாம் நம் உயிரை கொடுத்தேனும் அதை காப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இவர்கள் இருவரும் வந்து சரணடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எந்த விதத்திலும் இந்த வீரர்கள் இருவரையும் அவர்களால் தாக்கி பிடிக்க முடியவில்லை. ஆலய திருப்பணியை சீர்குலைக்கதாக சொன்னபோது அவர்கள் இருவரும் தாங்களாக முன்வந்து சரணடைந்தார்கள் என்றும், இவர்கள் இருவரும் திருப்பத்தூர் கோட்டையிலே தூக்கிலிடப்பட்டு, அவர்கள் மட்டுமில்லை, அவர்கள் வம்சத்திலே வந்த ஆண் வாரிசுகள் அத்தனை பேரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். இவர்களுக்கு உதவியாக இருந்ததற்காக கணக்கு வழக்கில்லாது 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தூக்கிலிடப்பட்டு, அதற்கெல்லாம் பட்டியல் கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள். யார் யார் அங்கே தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதற்கு வரிசை பட்டியல் கூட இல்லையாம். அந்த நிலையில் பார்த்தவர்களை எல்லாம் தூக்கிலிட்டு கொன்று மருது சகோதரர்களின் ஆசையின்படி, அவர்களுடைய கடைசி ஆசையின்படி அவர்களுடைய தலைகள் மட்டும் காளையார் கோயில் கோபுரத்திற்கு முன்பாக இறைவனுடைய திருமுன்பே தாங்கள் தலைவணங்கி நிற்கும் நிலையிலே அங்கே புதைக்கப்பட்டு அது ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த நிலையில் இந்திய சுதந்திரத்தை இன்றைக்கு இவ்வளவு தூரம் நாம் கொண்டாடி இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பேர் தெரிந்தும் தெரியாததுமாக பல ஆயிரம் பேர்களுடைய தியாகத்தால் தான் இது நடந்திருக்கிறது. தாங்கள் செய்த இறை திருப்பணி இனி வரும் காலங்கள் தோறும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, உயர்ந்த நோக்கிலே வீரர்கள் இருவரும் தங்கள் உயிரை கொடுத்து இறைவனுடைய ஆலயத்தையும் காத்து சிவகங்கை சீமையினுடைய பெருமையும் காலம் உள்ள வரையிலும் நிலைத்திருக்கும்படியாக செய்தார்கள். அத்தகைய மாவீரர்களுடைய நினைப்போடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.